ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நாட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேத்துக்குமே இது சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான விஷயங்கள் வந்து சொல்லிடுறோம். அப்புறம் வந்து கிளியர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே போயிட்டு இருப்பீங்க. எங்க சார் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நம்ம கோட் ஸ்டூடெண்ட்டே இந்த அரபிக் கிளர்க் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பெருசா ஆக்டிவா இல்ல. ஒரு பெரிய ரீஸ்டார்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்றாங்களான்னு தெரியல, பெரிய நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. நீங்க இப்போ ஒரு ஃப்ளோல இருப்பாங்க, ஒரு 120 மார்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆனவங்க கூட திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண தயங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. எஸ் கைஸ், நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சார் சொன்னாரு பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பண்ணலாம். ஒரு சிலர் இப்போ அக்ரெசிவா எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷன் ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுதான் சார் பிரச்சனையே. இப்போ அவங்க ரிப்பீட்டராக இருப்பாங்க, அவங்களே ப்ரிப்பரேஷனை வீக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகினராக இருப்பாங்க, ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு 90 மார்க் வாங்கியிருப்பாங்க, 80 மார்க் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் நான் கிளியர் பண்ணணும் மோட்டிவேட்டட் சொல்லி அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட ஸ்டேஜுக்கு அவங்க வர்றதுக்குள்ள நீங்க இன்னும் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போனால் தான் கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் சக்ஸஸ் ஆகும்போது ஒரு நான் லாஸ்ட் இயர் பிகினர் வந்து இந்த கிளியர் பண்ணிட்டாங்கன்னும் போது உங்களுக்கு இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா நீங்கள் படிக்கணும். மெயினாக இங்கே படிக்க தான் வந்திருக்கீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ண தான் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அது கிடைக்கிற வரைக்கும் நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபோர்ட்டை போடணும். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த தப்பையே திரும்ப திரும்ப பண்ணுறோம்னா தான் தப்பு. அந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வேலை போகிறோம் அப்படின்னா தப்பே கிடையாது. சரியா? அதை தான் பண்ணுங்க. எஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பேசலாம் சார். உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ ஜாம் இருக்குது. ஐடிபிஐ ஒரு சில அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சில அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களை குழப்பறதுக்காக டெலகிராம் குரூப் நிறைய இருக்குது. அதை கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க நீங்கள். அதை நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. வேணுன்றவங்க அப்ளை பண்ணி போங்க, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. அதில் ரொம்ப பெரிய டச்சர் ஆப்புன்னு கேட்டால் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்கள தெரியும். அவங்க ஈவன் தோ சனிக்கிழமை லீவுனாலும் போய் வேலை பார்க்குறாங்க, சண்டே லீவுனாலும் போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ ப்ரைவேட் பேங்க்லேயும் சேம் அதே விஷயந்தான். ஈவன் ப்ரைவேட் பேங்க்ஸில் கூட உங்களுக்கு சண்டே லீவ் இருக்கும், நீங்கள் இருக்கலாம். ப்ரெஷர் எல்லா பேங்க்லேயும் இருக்கிறது தான் செய்யும். ஓகேங்களா? அது ப்ரைவேட்டு கவர்மெண்ட்ஸ். ஏன் வந்து எல்லாம் கவர்மெண்ட் பேங்க் போகிறாங்கன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி அந்த ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க. ஸோ இங்கே இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் போனால் ஜாலியாக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க்கில் போனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். பிரான்ச்சை பொறுத்து சார், பிரான்ச்சை பொறுத்து தான். சரிங்களா? அது உங்களுக்கு வர்றதுன்னா உங்கள் மைண்ட் செட் தான் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ரிசர்ச் பண்ணி தான் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், நம்ம செலக்ட் ஆகும், நம்மளோட கரியர் சூப்பராக இருக்கும்னு நினச்சி தைரியமாக பண்ணீங்க அப்படின்னா போல்டான டிசிஷன் எடுத்திங்கன்னா கரியர் நல்லா இருக்கும். சரியா? அதை தான் மெயினாக பார்க்கணும் சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நம்ம போன வீடியோலயோ ஏதோ நம்ம சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். நம்ம இப்போ இதை பற்றி சொல்லலாம். நாங்கள் சார் சொன்னார்ல, அதை பற்றி தான் நம்ம மெயினாக இப்போ பேச போகிறோம். 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட். எஸ், ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட் இருக்குது. அடுத்தது ஐடிபிஐயோட ஜாம் இருக்குது மெயினாக. சரியா? இந்த 2 விஷயத்தையும் தேடி போங்க. கண்டிப்பாக இதுக்கான எஃபோர்ட் வந்து ஆமாம் இது வந்து கன்ஃபார்மாக இப்போ நம்ம கையில் இருக்குது. கன்ஃபார்மாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதுதான் சார், போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் எல்ஐசி அசிஸ்டன்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. நேற்று நீங்கள் டெலகிராமெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதோட டேட் அது இதெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? எஸ், நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அந்த தகவல் கிடைச்சதுன்னா, எஸ் இது வரப்போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாம் அதை கான்ஃபிடென்ட்டாகவே சொன்னோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விசாரிச்சு பார்த்தோம். எஸ், அவங்க ஒரு ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வேகன்சி என்னெல்லாம் நமக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா மேபி சொல்லலாம். இது ஒவ்வொரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனல்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஜோனல் ரீஜனல் எப்படியோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அது வைஸ் தான் வேகன்சி ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லையும் ரிலீஸ் ஆகும், சேலம்லையும் ரிலீஸ் ஆகும், திருநெல்வேலியும் ரிலீஸ் ஆகும், மதுரையிலையும் ரிலீஸ் ஆகும், அப்புறம் வேலூர் ரிலீஸ் ஆகும், சென்னை ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? இன்னும் சம்திங் ஏதோ ரீசன் கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரீசன் வைஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அதாவது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலமாக இருந்தால் கோயம்புத்தூர்ல தான் வேகன்சி அதிகமாக இருக்குன்னா அங்கே போய் காம்படிஷனுக்குள்ளே இருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி போய்க்கலாம். எக்ஸாம் சென்டர் கோயம்புத்தூருக்குள்ளேயே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒர்த்தான ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களான்னு முதல்ல பாருங்கள். சரியா? என்னடா இவங்க ரிப்பீட்டடாக இதையே சொல்லிட்டு இருக்காங்களே, ஒர்த்தான்னு பாரு, படி, அனலைஸ் பண்ணு. ஆனால் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணல அப்படின்னா
உங்களோட அனலைசிஸே ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. சரியா, நீங்கள் போடுற மார்க்கில் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் 2 விஷயம் சார். கோட்டில் நம்ம மார்க் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கோட் மார்க் இருக்குது, கோட் மார்க் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம வைக்கிறோம். சரிங்களா, இதில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 33 போயிட்டுருக்கு, 33 போயிட்டுருக்கு. இந்த 33மே ஈஸியாக தான் இருக்கும் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் லெவலான்னு கேட்டால் 1% கூட நான் இல்லை ஆமான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லி கோர்ட்டில் இப்படி தான் ஈஸியாக வைப்போம், வா வந்து டெஸ்ட் போடு, அவசியமே கிடையாது. நான் அப்படி வைக்கவே மாட்டோம். நாங்கள் இந்த 33 டெஸ்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 8 to 10 தான் ஈஸி லெவலில் இருக்கும். மற்றது எல்லாமே ஈஸி டு மாடரேட். ரொம்ப மாடரேட்டெல்லாம் இருக்காது கண்டிப்பாக. மேபி மாடரேட்டாக ரொம்ப மாடரேட்டாக எதில் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா குவான்ஸ் செக்ஷனில் மட்டும் தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா குவான்ஸில் ஒரு அளவுக்கு டிஐ திடீர்னு ஒரு டிஐ டஃபாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அரித்மெட்டிக்கில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 4 கொஸ்டின் டஃபாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். சப்போஸ் சிம்பிளிஃபிகேஷனில் எங்கேயாவது உட்காந்துறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா 15 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாகவும் 5 கொஸ்டின் ரொம்ப மாடரேட்டாகவும் வச்சுருப்போம். ஏன்னா அந்த 5 கொஸ்டின் நீ ஸ்கிப் பண்ணிட்டு போறியான்னு பார்க்கறதுக்காக. ஸோ இங்கிருந்தே உங்களை எவால்வேட் பண்ணுறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஸ்டின் செலெக்ஷன் அந்த எலிமினேஷனோட பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் யார் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணிட்டு நீங்கள் வரீங்களோ, பட்டி பார்த்துட்டு கரெக்டாக பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு வரீங்களோ, அவங்க தான் இந்த சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதை பண்ணாமல் சும்மா உட்காந்து தொணந்தொன்னு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தனா 1 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க 1 மாதம், அவன் தான் பாஸ் பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு என்ன, அவனுக்கு யார் பதில் சொல்கிறது? அவன் ஒரு எஃபோர்ட் போட்டான் இல்லை, அவனுக்கு யார் பதில் சொல்கிறது? இப்போ சார் நானும் இருக்கோம் அப்படின்னா நான் சும்மாவே இதையே பேசிக்கிட்டு இருக்கேன், இவர் எனக்கு தெரியாமல் சைலண்டாக படிச்சுட்டே இருக்கா அப்படின்னா இவர் பாஸ் பண்ணுவார், நான் பாஸ் பண்ணுவேன்னா? இவர் 50 மார்க் வாங்கினா எல்லாம் கிளாப் பண்ணுவாங்களா? நான் 50 மார்க் வாங்கினேன், ஓகே இவர் போட்ட எஃபோர்ட்டுக்கு இவருக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு இவர் தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். நாங்கள் இவன் என்னடா சும்மா உட்காந்து இவன் பாஸ் பண்ணிட்டானே, இவன் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படிதான் பேசுவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க, இவர் பண்ண ஓகே நல்லா எஃபோர்ட் போட்டார், நல்லா படிச்சாரு, கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒன்று பேசுவாங்க. நீங்க அதில் யாரா இருக்கணும்னு முதல்ல பாருங்க. எஸ் எஸ். ஸோ சப்போஸ் இதெல்லாம் இருக்கட்டும் சார். இன்னொரு விஷயம் பேசி முடிச்சிடலாம். கிளியர் பண்ணாதவங்களுக்கு சார், கிளியர் பண்ணவங்களுக்கு ஓகேவா, கிளியர் பண்ணவங்களுக்கு என்னன்னா, கிளியர் பண்ண நீங்களும் கண்டிப்பா ஆர்பிஎஸ் நிறைய பேர் எழுத தான் போறாங்க. சரியா, அதே மாதிரி எல்ஐசி அசிஸ்டன்ட் வந்தாலும் எழுத போறாங்க. ஏன்னா அவங்களோட அந்த டு டூ லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்களோட லிஸ்ட்ல அது வச்சிருந்துருக்கலாம். அவங்கள நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல ஆர்பி அசிஸ்டன்ட் வரல, அதனால வேற எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. அவங்கள தப்பே சொல்ல முடியாது. அவங்களோட நீங்க எஃபோர்ட் போடுங்க. அவங்க கிளியர் பண்ணியுமே ஒர்க் பண்ணிட்டு அதை படிக்க போறாங்க. நீங்க கிளியர் பண்ணாம உங்களோட எஃபோர்ட்டை இன்னும் எப்படி கரெக்டா போடணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்கள நீங்க பின்னாடி தள்ளி நீங்க முன்னாடி வரலாம். சரியா, கிளியர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காம்படிஷனுக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. சரியா, அவங்கள தப்பே சொல்ல முடியாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணிட்டு பக்கவாக ப்ராப்பராக கிளியர் பண்ணி ஒரு அச்சீவராக இருக்காங்க நீங்கள். சரியா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கள காம்படிட்டராக எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணணும். சரியா, லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்க 127 மார்க் வச்சு தான் கிளியர் பண்ணாங்க. ஆனால் இந்த இயர் 132, அதோட பேப்பர் டஃப்பாக இருந்துமே கட் ஆஃப் அவ்வளோ அதிகமாக வந்திருக்கு, காம்படிஷன் அதிகம், நான் அதிலே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எஸ், கிளியர் பண்ணவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளியர் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சக்சஸ் மீட் கம்மிங் 22 வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில், திண்டலில், டர்மரிக்கில் நடக்குது. டர்மரிக் ஹோட்டலில் உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களோட ஃபேமிலியை ப்ரௌட் ஆக்கிறதுக்கான ஒரு மொமெண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கோட்டோட ஃபாலோவர் 100% இருந்தால் தான் வரணுமான்னு கேட்டால் இல்லை. கைட்லியில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, மார்க் டெஸ்ட் போட்டிருக்கீங்க, பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆதித்யா சாரோட சிஎஸ்எஸ்என் நான் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து எனக்கு சிஏவில் ஸ்கோர் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லை சிடபிள்யூஜியில் நான் ஜாக்சன் சாரோட அவங்களோட யூடியூப் கிளாஸஸ் தான் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாலுமே நீங்கள் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளுக்கு கோட்டோட யூடியூப் சேனலை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்கும். உங்களோட எஜுகேட்டர்ஸ் உங்களை டீச் பண்ணியிருக்காங்க ஒரு வகையில், அவங்க நேம் சொல்லும் போது அவங்களுக்கும் இன்னொரு இன்ஸ்பிரேஷனில் உங்களை மாதிரி இன்னொரு 10 பேரை அவங்களை உருவாக்க முடியும். ப்ளஸ் அந்த இடத்துல வந்து உங்களோட பேரண்ட்ஸை ப்ரௌட் ஆக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸுமே அங்கே கிரியேட் ஆகும். அது உங்களோட டே. கண்டிப்பாக யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஒரு டேவை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டேல நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்மளோட அச்சீவ்ஸ் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கூகுள் ஃபார்ம் வைக்கிறோம், அதில் ஃபில் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துடுங்க. 22 எஸ். அப்புறம் கிளியர் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான். எஸ் சார்,
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை படித்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டான வேலை எடுத்துக்கிறது தான் இருக்குது. சரியா, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? எப்படா எந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்போது எந்த டேட்டில் வரும், எக்ஸாக்டாக என்னைக்கு வரும், நாங்கள் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். வரலன்னா நாங்கள் அதை பற்றி பேசவே மாட்டோம். நாங்கள் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கேட்கலாம், இன்னும் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ஏன் ரிசல்ட் லிஸ்ட்டு சொல்லலை, எஸ்பிஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னாச்சு, நிறைய விஷயம் கேட்கலாம். அடுத்தடுத்து வரும். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பிஓவோட டிவி நடக்குது. சரியா, எவ்வளோ பேர் டிவியில் அட்டன் பண்ணி 200 வேகன்சியா, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் அப்டேட் பண்ணிடலாம். சரியா, அதுல இருந்தே ஆர்ஆர்பி பிஓக்கு அடுத்து யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்றோம். டிவி வந்ததுனால சரி டிவியே முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்போ கனரா பேங்க்ல கூட ரீசெண்டா இப்போ 16th அன்னைக்கு போனாங்க இல்லையா, அப்போ வந்து ரீஜனல் வைஸ் போயிருக்காங்க, கோயம்புத்தூர், சென்னை, மதுரைன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது டோட்டலா இந்த 3 பிளேஸையும் சேர்த்து ஒரு 50 பேர் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டே பண்ணலையாம். ரிப்போர்ட்டே பண்ணாம இருக்காங்க. ஸோ அப்போ பிஓவோட எந்த அளவுக்கு இருக்கு கனரா பேங்க்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிஓல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை பத்திலாம் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் அப்கமிங்ல. ஓகேவா? பிளஸ் யாராவது ரிப்பீட்டர் இருக்கீங்க, கண்டிப்பா நான் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் எப்பயும் சொல்றது தான், கோட்டோட ஷெடியூல் உங்களுக்கு ப்ராப்பரா சூப்பரா இருக்கும். கோட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம, கோட்ல ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை கைட் பண்ண ஒரு மென்டார் ப்ராப்பராக இருப்பாங்க. அது இல்லாமல் உங்களை என்டையராக கைட் பண்ணி கூட்டு போவோம், நாங்களும் இருப்போம். சரியா, உங்கள் கூடவே இருப்போம், எப்பயுமே சப்போர்ட்டடாக இருப்போம். நிறைய விஷயத்தில் நம்ம கைட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். உங்கள் கூட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு நிழல் மாதிரி கோட் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இருப்போம். அப்படி இல்லை என்டையராக உங்களோட மார்க்கில் நீங்கள் எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண நாங்கள் இருப்போம். சரியா, யோசிக்காம இப்போ ரிப்பீட்டட் 3.2 நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த பேட்சில் லைவ் கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு. லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். யோசிக்காம 3.2 ரிப்பீட்டரில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3.2 ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 1லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுவுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு மென்டார் கால்பேக் வேணும், நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறோம், அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம்ல, அதை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, சாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் தான் சார், இல்லை டேரக்டா அட்மிஷன் போடணும் ஆனால் ஒரு என்கொயரி மட்டும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9003059186 அது நம்மளோட மென்டார் தான், அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ் ஓகே எஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறோம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.